கஞ்சன் 1200 ரூபாய்க்கு தரிசு நிலத்தை வாங்கினதா சொன்னான் இல்லையா, அந்த நிலம் துபாகி அப்படிங்கிற ஒரு பெண்ணோடது. அவ 200 ரூபாய்க்கு அவன் கிட்ட அடகு வச்சிருந்தா. அது மீட்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா வட்டி ஏறி 1200 அப்படின்னு கணக்கு இருந்தது. அததான் இப்ப கோவில் பேர்ல எழுதி வச்சிட்டான் கஞ்சன். ஒரே நேரத்துல மனைவி, சிவன், ஊர் மக்கள், துபாகி எல்லாரையும் ஏமாத்திட்டதா அந்த கஞ்சன் சந்தோஷப்பட்டுக்கிட்டான். கொஞ்ச நாள்லயே அந்த ஊர்ல புயல், இடி, மழைன்னு பெரு வெள்ளம் ஏற்பட்டு கஞ்சனோட வீடு, துபாகியோட வீடு எல்லாம் மூழ்கி போச்சு. கஞ்சன், அவன் மனைவி, துபாகி 3 பேரும் ஒரே நாள்ல இறந்தும் போயிட்டாங்க. அடுத்த பிறவில கஞ்சன் மதுராவில ஒரு ஏழை குடும்பத்துல வீரபத்ரப்பா அப்படிங்கிற பேர்ல பிறக்கிறான். தரிசு நிலத்தை பராமரிக்கிற பூசாரியோட மகளா கௌரி, அதாவது கஞ்சனோட மனைவி பிறக்கிறா. கௌரியோட உறவுல துபாகி பிறக்கிறா. இந்த பிறவில அவ பையன், அவன் பேரு சென்னபாசப்பா. ஏழையான வீரபத்ரப்பா பணம் சம்பாதிக்கிறதுல இந்த பிறவிலையும் வெறியோட இருக்கிறான். பாபாவின் யோசனையின் பேர்ல கௌரிக்கும் வீரபத்ரபாவுக்கும் கல்யாணம் நடக்குது. இந்த சமயத்துல நிலத்தோட விலையெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அந்த தரிசு நிலத்தை ஒரு